Hi students, welcome to Mindscraft Hub. இன்னைக்கு exercise 1.3 தான் start பண்ண போறோம். So first question போயிடலாம். So question பாருங்க. Let f is equal to x comma y. X and y belongs to natural number and y equal to 2x be a relation on n. So இதுல இருந்து நம்ம domain, codomain and range வந்து கண்டுபிடிக்கணும். அப்புறம் நம்ம வந்து இந்த particular function வந்து ரிலேஷனா இல்ல not a ரிலேஷனா அப்படின்றதையும் வந்து ப்ரூவ் பண்ணணும். ஸோ ஆன்சர் பார்த்துடலாம். ஸோ எக்ஸ் என்ன சொல்லிட்டாங்க, நேச்சுரல் நம்பர். ஸோ 1 2 3ல இருந்து டாட் 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 தட் இஸ் இன்ஃபினிட்டி, லைக் எது வரைக்கும் அவங்க சொல்லல, அதனால நம்ம டாட் 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 போட்டுடலாம். அதே மாதிரி ஒய்யும் நேச்சுரல் நம்பர்னு சொல்லிட்டாங்க. ஸோ ரிலேஷன்ஷிப் கிளப் ஆகிற நம்பர் என்ன சொல்லியிருக்காங்க, y ஈக்குவல் டு 2x. ஸோ எக்ஸ் கமா ஒய் அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல. ஸோ ஒய்க்கு தான் அவங்க என்ன கொடுத்துட்டாங்க, y ஈக்குவல் டு 2x கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ் வந்து 1னா 2 into 1 என்ன 2. So x is equal to 2 na 2 into 2 4. X is equal to 3. அப்போ y வந்து 6. ஸோ இந்த மாதிரி ஃபங்க்ஷன் வந்து நம்ம ஃபார்ம் பண்ணிடுறோம் பேஸ்ட் ஆன் இந்த இது எக்ஸ் கமா ஒய். அந்த ஒய்க்கான ஃபார்முலா தான் இது. ஸோ ஃபங்க்ஷன் வந்து பண்ணியாச்சு. இப்போ இதுல இருந்து டொமைன் கண்டுபிடிக்கணும். டொமைன் ஆல்வேஸ் நான் என்ன சொன்னேன்னா ஃபர்ஸ்ட் டிஜிட், எப்பயுமே ஃபர்ஸ்ட் டிஜிட் வந்து டொமைன். அண்ட் கோடொமைன் சரி நம்ம வந்து லாஸ்ட் எக்ஸசைஸ்லயே பார்த்தோம், ரேஞ்ச்னா எப்பயுமே செகண்ட் டிஜிட்னு பார்த்தோம். அப்ப கோடொமைன் என்ன, கோடொமைன் அப்படின்னா இந்த ஒய் டேர்ம் தட் இஸ் செகண்ட் டேர்ம் தான் வந்துட்டு கோடொமைன். எக்ஸ் இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் இருக்குல்ல அது வந்து எப்பயுமே டொமைன். இந்த ஒய் டேர்ம் இருக்குல்ல அது வந்து எப்பயுமே கோடொமைன். ரேஞ்ச் வந்து இந்த செகண்ட் டேர்ம். இப்ப பாத்தீங்கன்னா இது நேச்சுரல் நம்பர்னு நம்ம எக்ஸும் ஒய் நேச்சுரல் நம்பர்னால நம்மளுக்கு வந்து இப்ப பாருங்க எல்லாமே தட் இஸ் இதுல வர எல்லா டேர்ம்ஸுமே இட்ஸ் கோயிங் டு பி அ நேச்சுரல் நம்பர். அதனாலதான் எஸ் திஸ் இஸ் அ ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம வந்துட்டு சொல்றோம். புரிஞ்சுதா? ஸோ நெக்ஸ்ட் சம் போயிடலாம். Let x is equal to 3 4 6 8. Determine whether the relation r equal to x comma f of x. X belongs to x. f of x க்கு ஒரு ஃபார்முலா கொடுத்திருக்காங்க, x square plus 1. இந்த x to n வந்து ஃபங்க்ஷனா இல்லையா அதுதான் வந்துட்டு நம்ம டிட்டர்மைன் பண்ண போறோம். ஸோ எக்ஸ் என்ன கொடுத்திருக்காங்க, 3 4 6 8 கொடுத்திருக்காங்க. சோ f of x நம்ம கண்டுபிடிக்கலாம், ஃபார்முலா கொடுத்திருக்காங்கல்ல. சோ x வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். 3 4 6 8 சப்ஸ்டிட்யூட் பண்றப்போ 10 17 37 65 வந்து நம்மளுக்கு கிடைக்க போகுது. Since it's going to be a natural number, yes r is a function from x to n அப்படின்றத நம்ம சொல்லிடுறோம். நெக்ஸ்ட் தேர்ட் சம் போயிடலாம். தேர்ட் சம்க்கு ஃபங்க்ஷன் ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x பிளஸ் 6 கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, இஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் இந்த எஃப் ஆஃப் அப்படின்றது வந்து இந்த டேர்ம் வந்து எக்ஸ் டேர்ம் நம்மளுக்கு ஓகேவா. ஸோ எக்ஸ் டேர்ம்ல எல்லாத்துலயுமே வந்துட்டு நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போறோம். சப்ஸ்டியூட் பண்றோம் அப்படின்னா பாருங்க எஃப் ஆஃப் மைனஸ் 1. இப்ப இந்த எக்ஸ் ஸ்கொயர் இருக்குல்ல அதான் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் 5 into minus 1 plus 6. அதான் வந்துட்டு 12 ஆன்சர் நம்மளுக்கு வருது. நெக்ஸ்ட் f of 2a சேம் அதே ஃபார்முலாலே சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். 2a the whole square minus 5 into 2a plus 6. அப்ப 2a the whole square வந்துட்டு 4a square. 2 into 5 10 minus 10a plus 6. இதுக்கு மேல இதை வந்து ஃபர்தரா எதுவுமே பண்ண முடியாது, அதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். தேர்ட் சம் பாருங்க, f of 2. So f of 2 same 2 square minus 5 into 2 plus 6. 2 square என்ன 4 minus 10 plus 6. So இது 10 minus 10 ஆயிடும், 0 ஆயிடும் ஆன்சர். So third sum பாருங்க, third sum f of x minus 1. So இந்த total x minus 1 வந்து நம்ம இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ற மாதிரி இருக்கும். So அது எப்படி போடுறதுன்னா, so x minus 1 the whole square இதுல substitute பண்றோம், minus 5 into x minus 1 plus 6. so x minus 1 the whole square ன்றது the a minus b the whole square ஓட formula. so x square
plus b square, that is a square plus b square minus 2ab, அதான் minus 2x. இது இருக்குல்ல, இது வந்து எல்லாத்துக்கூடயும் மல்டிப்ளை, இது வந்து உள்ள மல்டிப்ளை பண்ணும். minus 5 into x என்ன minus 5x minus 5 into என்னது minus 1 என்ன plus 5 plus 6. so the x square term வந்து ஒண்ணுதான் இருக்கிறதுனால அப்படியே வந்துரும் x square. இந்த x term வந்துட்டு இந்த ரெண்டு term இருக்கு. so minus 2 minus 5ன்றதால minus 7x வந்துருது. மிச்ச constant term 1 plus 5 plus 6 அதான் வந்துட்டு 12. so x square minus 7x plus 12 இதான் ஆன்சர். so 3 sums நம்ம இப்ப பார்த்திருக்கோம். ஸோ இதே மாதிரி எக்ஸாம்பிள் சம்ஸும் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதை போட்டுட்டு உங்களுக்கு ஆன்சர் வருதான்னு செக் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோல மித்த சம்ஸ் தான் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் மைண்ட் ஸ்ப்ரவுட் அப். பை பை.